அங்க இந்த பருத்தி எடுக்கலாம் நொய்யி பிடிச்ச விளையாச்சு. உன் மருமக வீட்டுக்கு தானே பாக்குற, ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு பாரு. சை, வண்டு கிண்டுமா முதுகெல்லாம் ஊறிக்கிட்டு கிடக்கு. வண்டு தானே ஊறுது, பாம்பா ஊறுது? அடிய நெட்டவள்ளி, பாம்பை தேடி போய் புடிச்சிட்டு வந்து மேல போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. வாயை மூடிக்கிட்டு கிட. ட்ரெயின் பூச்சியை பார்த்தாவே பயப்படுவீங்க, இதுல போய் பாம்பை பிடிச்சிட்டு வரீங்களா? ஏங்கத்த காமெடி பண்றீங்க, ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. வரும்லடி நெட்டவள்ளி, உங்க அம்மா வீட்டுல இருக்கீல, அதனால சிரிப்பு வரும், எல்லாம் வரும். ஏன் கண்ணு முன்னாடியே என் மகா கூட சண்டை போடுறியா? ஏத்தா புண்ணியவதிங்களா, பருத்தி எடுத்துட்டு ஆளை ஊரை பக்கம் விடுங்க, ஓடியே போயிருவேன். இந்த பக்கமே வரவே மாட்டேன். மீன்லாம் வாங்கி தந்து குழம்பு வச்சு நல்லா ருசியா தின்னுட்டு வந்து தெம்பா உட்காந்துருக்க. ஒழுங்க மரியாதையா நல்லா பருத்தி எடுத்து தந்துட்டு போற. அந்த 100 ரூபாய் மீனுக்கு போய் என்னைய படாத பாடு படுத்துறீங்க சாமிங்களா. நான் செலவழிச்சு வந்த பஸ்ஸு காசே 150 ரூபா. ஒரு 100 ரூபாய்க்கு மீன் எடுத்து தந்துட்டு அதுலேயும் நான் 5 ரூபாய்க்கு தின்றுப்பேன். எனக்கு தான் மீன் எடுத்தீங்கன்னு ஊருக்குலாம் கொட்டடிச்சிட்டீங்க சமந்தி. எத்தே, உங்களுக்காச்சும் எங்க அம்மா மீன் எடுத்து தந்திருக்காங்க, எனக்கு நீங்க என்ன எடுத்து தந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அடி தொடப்பு கட்ட, நேரம் பார்த்து பேசுறா பாரு. எப்படி சமாளிக்கிறது? ஏன் நெட்டவள்ளி, உனக்கு அத்தை என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்கேன், மறந்துட்ட போல. நீங்க வாங்கி கொடுத்து கிழிச்சு 2ஆ போச்சுங்க. அம்மா, இந்த கூட்டத்துக்குள்ள எதுக்கு வந்து என்னைய உட்கார வச்சிருக்கீங்க? ஏன்டா உட்காந்தா என்ன? ஒழுங்கா பருத்தி எடு, வேலைக்கும் போறதில்ல ஒன்னத்துக்கும் போறதில்ல. நான் சொல்ற வேலையை வச்சு பாரு. அம்மா, கொஞ்சம் கூடையில தாங்கம்மா, வீட்லயாச்சும் கொண்டு போய் எடுக்கிறேன். மானத்தை வாங்குறீங்க. வாயை மூடிக்கிட்டு பருத்தி எடுக்கிற, ஏதாச்சும் பேசுன அவ்வளவுதான் மானம் முகுதம்மா, மானம். சோ என் நிலைமைய புரிஞ்சுக்கிறியா? என் வருங்காலத்து மாமியா முன்னாடி மானத்தை வாங்குறம்மா. வருங்கால மாமியாவா? எவடா அவ? வாயிலேயே எவன் தாண்டவம் ஆடுது போ. இந்த கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மாமியா முன்னாடி நல்ல மானத்தை வாங்குறாளுங்க. ஒன்னும் தர மாட்டேங்க, ஒன்னும் தர மாட்டாங்க. என் தம்பி என்னமோ எங்கிட்ட ஒரு ரூட்டு விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என் உள் மனசுக்கு தோணுது. என் பாசக்கார அக்காவே, உன் உள் மனசுக்கு தோன்ற மாதிரி அப்படிலாம் ஒன்னும் கிடையாது. இல்லடா தினேசு, அக்கா மனசுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே நடக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும், நடந்தா நல்லது தானே. என்ன நல்லது? இந்த கிழவிக்கு ஒன்னும் புரியாது. இவ சூனியக்காரி, என்ன நடந்தாலும் மோப்ப முடிச்சே கண்டுபிடிச்சிருவா. என்னங்கடி ஒரு மண்ணும் புரிய மாட்டேது. ரூட்டுங்கிறாளுக வீட்டுங்கிறாளுக ஒன்னும் புரியல. என்ன ரூட்டை பத்தி பேசிட்டு இருக்க நெட்டவள்ளி? புரியுற மாதிரி தான் சொல்லு. உனக்கு புரிஞ்சு கிழிச்சுட்டாலும் வாய் முடிக்கிட்டு பருத்தி எடுக்கிற வேலையை பாரு. இவ ஒருத்தி சரியான கோவக்காரி அம்மாவ. அடியே சரோசா, வாயகி அந்த கூட்டத்துக்குள்ள திறந்துறாத, அப்பளத்தான் நம்மளைய மெச்சிருவாளுக. தெரியும்க்கா, அதான் வாயை முடிக்கிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சரோசாக்கா, உங்க டியூட்டியை மட்டும் பார்க்காம வாயுங்கன்னு எங்கிட்ட இழுக்குதே. இவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. சரியான மோப்பக்காரியா இருக்கா. மோப்ப முடிச்சே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறா. அதெல்லாம் எங்கே ரூட்டு போல, எங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி நாயம் அடிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு வேலையை சும்மாவா ஓட்டிட்டு இருக்கோம். நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்தா நல்லது தானே, உங்களுக்கு தானே சம்பளம் அதிகமா தருவோம். ஆமா ஆமா, கையை பொத்திட்டு போற அளவுக்கு சம்பளம் தருவீங்க. ஏண்டி சம்பளம் கொடுக்காம தான் வந்து வேலை பாக்குறீங்களோ? பேசாம இருக்கிறது ஒரு குத்தமா? குடும்பமே முதல்ல சண்டைக்கு வரீங்க. அதானடி சரோசா, இப்படி சண்டைக்கு வரக்கு இருக்காங்க. சரிங்கடி, வேலையை பாருங்கடி. நச நசன் பேசிட்டு இருப்பாளுங்க. அடிய வனசா, வீட்டுக்கு போய் சோறும் குழம்பும் ஆக்கணும் தெரியும்ல? என்னடா கிளவி இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். தெரியும். 4 வகையான பொரியல், 4 வகையான குழம்பு, சோறு எல்லாம் ஆக்கி வைக்கிறேன். நைட்டு வந்து சாப்பிட்டுருங்க. ஆமா ஆமா, நீ 1 வச்சாவே திங்க முடியாது, 4 வகை வேற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நீங்களே சமைச்சிருங்க. ஆமா ஆமா, நான் சமைச்சாதான் உன் புருஷங்காரனுக்கு பிடிக்காதே. தெரியுதுலைங்கிட்ட. அப்ப வாயை முடிக்கிட்டு பருத்தி எடுங்க. சமைக்க மட்டும் ஒரு ஆளும் வரதில்ல, குறை சொல்றதுக்கு மட்டும் மொத ஆளா வந்து நிக்கிறது. அடிய அண்ணக்கிளி, உன் மருமக என்னடி இப்படி இழுக்கிறவனைய? ஏக்கா கேக்குறீங்க? அப்படியே வாயை திறந்துடக்கூடாது என் மருமகளுக்கு. கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருவாக்கா. அவ புருஷங்காரன்னு நீ சேர்ந்துதான் திட்டுவியான். அம்மானு கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. என்ன நீ தொலையா மகா இல்லையே, மருமக கிட்ட தான் குப்பை கொட்டி ஆகணும். உன்னைய மாதிரி நானும் கொடுத்தா வச்சிருக்கேன். உன் மகளும் நல்லா பாத்துக்கிறா, உன் மருமகளும் நல்லா பாத்துக்கிறா. இப்படி சொல்லி சொல்லியதாண்டி என் குடும்பம் 2ஆ 4ஆ போயிட்டு இருக்கு. ஊர்ல புறணி பேசுறது கூட என் கதை மட்டும்தான். ஆமா ஆமா, இவங்க பெரிய சமீன்தார் குடும்பம், இவங்களை பத்தியே பேசுறாங்களாம். இந்த சம்மந்தின்னு பாக்குறேன், கல்ல தூக்கி மண்டையில போட்டாலும் போட்டுருவேன் பாத்துக்கோங்க. போடுவீங்களே போடுவீங்க. உங்களை பார்க்க ஊர்ல இருந்து வந்திருக்கேன். 150 ரூபாய் செலவு பண்ணி யாராச்சும் சம்மந்தியை பார்க்க வருவாங்களா? நீங்களே சொல்லுங்க. நான் 100 ரூபாய்க்கு உனக்கு மீன் வாங்கி தந்திருக்கேன்டி. நீ உன் மருமகளை தூது பார்க்க வந்திருப்ப. இங்க என்னடா நடக்குதுன்னு. யாராச்சும் சம்மந்திக்காக பருத்தி எல்லாம் எடுப்பாங்களா? நீ பருத்தி மட்டுமாடி எடுக்கிற, உசுரையும் சேர்த்து எடுக்கிறடி. நெட்டவெளி, மாமியாவை இப்படி பேசுறாங்க, பாத்துட்டு சும்மா இருக்க. அப்புறம் என்ன சொரிஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா? உன்னையெல்லாம் என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு. என்னைய 2 அடி, என் மையனை 2 அடி அடிச்சு சரியா வரும். அந்த பாவத்துக்கு நானே என்ன அடிச்சுக்கணும் தான், என்ன பண்றது?
அப்படியே என் மருமகளுக்கு குழு உளுன்னு இருக்கும் போல சிரிக்கிறா பாரு. அடுத்தவ வீட்டுல சண்டை ஓட்ட என் மருமகளுக்கு சரியான குசி. எத்தே என் வாயை புடுங்காதீங்க, வாயை இழுத்து வச்சு தச்சிருவேன். தப்படி தப்ப. ஏன் ஊசி நூலும் வாங்கி தரட்டுமா? மிச்சம் மிச்சம் வாங்கித்தாங்க. வாயை திறக்க முடியாத அளவுக்கு இழுத்து வச்சு தைக்கிறேன்.